இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக விளாக்ஸ் எல்லாம் அதுமாரி பண்ணுற மாரி. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போய் விளாக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சுர்லி ஃபால்ஸ் பக்கத்தில். அது இவங்க யாருக்கும் தெரியாத ஒரு மறுமணி எடுத்த இடம். அதுதான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அது சுர்லி ஃபால்ஸ் பக்கத்தில் கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே பைக் கார் எதுவுமே அலோட் கிடையாது. வாங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. இதுக்கப்புறம் இதுமாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். கீப் பார்த்தீங்கன்னா தெரியும் சுர்லி மலை தேனி மாவட்டம் இது. இந்த வழியாக போனால் நம்ம அந்த மலை பக்கம் வழியாக போவோம். அது திருக்கோவில் தீர்த்தம் எடுக்கும் வழி. இந்த வழி தான் நம்ம போவோங்க. சோமா கொஞ்சம் காணி தாடக்காய் காட்டு உள்ளார் நடந்து போகிறான் சோமு. கோயிலாக கட்டப்படுது. நான் தான் சொன்னேன்ல வாங்க மேலே என்னென்ன சாமி பார்க்கணும். இந்த தண்ணி தான் அது நம்ம எதை போட்டாலும் கல்லா மாறுன்னு சொல்லிட்டு சொன்னது. இந்த தண்ணி தான் அந்த இதில் போகுது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள், இந்த மலையோட ஊற்று நீர் தான். எல்லாம் மூலிகை எல்லாம் வேறு கலந்து தண்ணி வருது. தண்ணி தான் இது வந்து ஆட் ஆகுது. நான் சொன்னேன்ல இந்த கோவில் எல்லாம் கலந்தது தான் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். சிவன், பார்வதி, முருகன், பெருமாள் எல்லாம் கலந்த இடமா இருக்கும். கோயில் ஒரு சிறப்பு என்னன்னா ஒரே கருவறையில் சகவனும் அண்ணன் விநாயகர், முருகன் தம்பி, சிவனு அப்பா, நாகம்மா, முருகனுக்கு மச்சினே மாமன் சொல்லுவாங்க சம்மந்தக்காரங்க. பெருமாள் இருக்காரு. அதனால இங்கே வந்து தடவட்ட காரியம், அதாவது வந்து கல்யாணம், தொழில், வியாபாரம், கல்யாணம் ஆனவருக்கு வாரிசு இல்லாமல் இருக்கும். ஒரு காரியம் தடை விட்டுட்டே போகும். கல்யாணம் முடிகிற மாதிரி இருக்கும். அது முடியாமல் அப்படியே இது வழியாகவே போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து வேண்டிட்டு போயிட்டீங்கன்னா 48 நாள் இல்லைன்னா 3 மாதத்துக்குள்ள காரியங்கள்லாம் தடையெல்லாம் நீக்கி செய்வார். இந்த தீர்த்தம் வந்து சுண்டு தீர்த்தம் 36 வகை தீர்த்தம். காசி, ராமேஸ்வரம், குட்டமுடி மாதிரி ஒரு சுண்டு தீர்த்தம். அது சொல்லி அருவி குளிக்க போகிறது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இங்கே தான் வந்து எடுப்பாங்க. இந்த தீர்த்தம் வந்து 48 நாள் வெளியில் போட்டோம்னா இரும்பு, பிளாஸ்டிக்கு, இலை, குச்சி எல்லாம் கல்லாகக்கூடியது. சாமிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்குல்ல, அது மரத்தே கல்லாயிட்டது. எப்படி சாமி மரம் கல்லாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணி, தண்ணியில் வரக்கூடிய தண்ணி. இது பேர் கோரக்கல் மலைவாருக்கு என்ன போட்டுருக்காங்கன்னா உலக நீர் அப்படின்னு போட்டுருக்காங்க. உலக நீர்னா மூலிகை கலந்த நீர். எத்தனை வருஷம் வீட்டில் வச்சுருந்தாங்க தீர்த்தம் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அதனால் வீட்டில் தெளிச்சுடுவாங்க தீர்த்தம். காசி, ராமேஸ்வரம் எல்லாம் வேண்டிக்குங்க. சாமி பூஜை ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து மர்மம் நடந்து இருந்தான். இதை பாருங்க, இந்த குகைக்கு அடியில் வந்து சிவன் சிலை இருக்கும். பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து என்ன சித்தர் தவம் புரிஞ்சார்னா இமயபுரி சித்தர் தாங்க தவம் புரிஞ்சார். இவர் தான் அந்த இமயபுரி சித்தர். அங்கே மேலே இருக்குல்ல முருகர் கோயில், அந்த பைப் வழியாக அங்கே தண்ணி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுதான் கையில் வச்சுட்ருக்கேன். இது வந்து ஒரு மூலிங்கன்னா 48 நாளில் அந்த தண்ணியில் நீங்கள் கல் போட்டாலும் ஒரு இலை போட்டாலும் எல்லாமே கல்லாக மாறிடும். இந்த வழியாக இப்போது நம்ம வந்திருப்போம் ஒரு வழி. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அங்கே வந்து சிவன் தவம் புரிஞ்ச இடம் அங்கே ஒன்று இருக்குது. அதோ காய் இப்போ போன வாரம் தான் எங்கள் யானை வந்ததாக சொன்னாங்க. இந்த இடத்துல எப்படி நாசம் பண்ணிட்டு போயிருக்கு பாருங்கள். அங்கே இருக்க கோவில் பூசாரி தான் சொன்னார். அவர்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு பயமா இல்லையா காலைல வரீங்க சாயந்தரம் போகிறீங்க அப்படின்ட்டு. 7 மணிக்கு மேலே இங்கே ஈவினிங் யானை தான் இருக்கும். இங்கே தான் வந்து ஃபுல்லாக இறங்கி இங்கே தான் ஏறி இருக்கு. தெரியுங்களா எவ்வளோ மரத்தை வந்து இது பண்ணி போட்டிருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் யானையோட சாணம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள்.
இது உள்ளே தான் போயிருக்கு, தெரியுதுங்களா? அப்படியே நாங்கள் கோவில் பூசாரிகிட்ட கேட்டோம், உங்களுக்குலாம் இது அடிக்கடி வரீங்களே போகிறீங்களே யானையை பார்க்குறீங்களே, இங்கே பாருங்கள் நிறைய யானை வந்திருக்கு கைஸ். இங்கே அப்படின்னு எடுக்க பாருங்க. நான் சொல்கிறது இதை கட்டுக்காதுன்னு கூட நினைக்கலாம், இங்கே நேரில் வந்தால் தெரியும் இங்கே இருக்க அல்லு என்னன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோவில் பூசாரிகிட்ட கேட்டோம் கைஸ், இந்தமாரி வந்து யானைலாம் வருது போது உங்களுக்கு பயம் இல்லையா கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அது எதுவும் பண்ணாத வரைக்கும் நம்மள அது எதுவும் பண்ணாது, நம்ம தான் அது இடத்துல இருக்கோம், அது நம்ம இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிட்டாரு. வண்டிக்கு கைஸ் நான் சொன்னால் நம்மளாம் கொடுப்பாருங்க. இதெல்லாம் எப்படின்னாச்சு? எப்போண்ணா இதெல்லாம் அடிக்கடி நடக்குமா? அடிக்கடி எப்போலாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா யானை? அப்படிங்களா, ரொம்ப நன்றி. கூட்டமாக இந்த தண்ணி எதுக்குண்ணா? குடிக்கிறது. அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இந்த தண்ணி எப்படி நான் மூழ்கிட்டு நான் சொல்லும் போது கூட நம்மள ஒரு ஊராளுங்கேருந்து நான் சொன்னேன்ல, இந்த புனித தண்ணி எடுத்துகிட்டு இப்போ மூலிகை தண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த காட்டு உள்ள வந்து எடுத்துகிட்டு போனால் அவருக்கு என்ன அவசியமா இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. நான் சொல்ல உடனே நம்மள இது யானை முடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு. அவரே வந்து சும்மா ஏதாச்சும் பார்த்தோம் இங்கே வழியில் போயிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், இந்தமாரி இங்கே அடிக்கடி யானை வரும் போகும் அப்படின்ட்டு. ஹலோ கைஸ், இங்கே இந்த கோயிலுக்கு வந்து அலோட் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 7 வரைக்கும் தான் சாயந்தரம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து யானைங்கள்லாம் தண்ணி குடிக்கும். இந்த இடம் வந்து எலிஃபெண்ட் ஏரியான்ற மாரி சொல்கிறாங்க. இங்கே நிறையா விலங்குகள் எல்லாமே வாழ்கிற இடமா இது கருதப்படுது. அது இந்த இடத்துல தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் த்ரில்லாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம பிஆர்டி பிரதர்ஸ் எஸ்ஜி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.